இப்படி எவ்வளோ நேரம் இது இப்படி கசங்கப்பட அடி பச்சை உடச்சி இப்படி பருப்பை கசக்குனா தோல் கலரும் இப்படி 350 ரூபாய். இவ்வளோ ஷாப்பிங் எடுக்கிறீங்களான்னு ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு சேல் ஆகும் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் முதலாளி வணக்கம் அவர்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் முருகண்டி பகுதியில் கொண்டிருக்கிறோம். முருகண்டினாலே முருகண்டி பிள்ளையார் ஒரு ஃபேமஸ். அதை தாண்டி முருகண்டி என்றால் முருகண்டி கச்சான்ன்றது ஃபேமஸ். இப்போ எக்ஸாம்பிளை பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் போய் அந்த மினி பஸ்ஸில் எல்லாம் போய் கச்சான் விற்கும்போது முருகண்டி கச்சான் வைப்பாங்க. அதே போல் வவுனியாவில் போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. கிளிநொச்சியிலேருந்து இதுக்குள்ளே எங்கள் இடத்துல பஸ்ஸில் எல்லாம் ஏறி கச்சான் விற்கும்போது முருகண்டி கச்சான் வந்து விற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒருக்கா நான் இந்த அன்றாதபுரத்துலேருந்து பஸ்ஸில் வரும்போது கூட பார்க்கும்போது பஸ்ஸில் ஒருத்தர் முருகண்டி கச்சான் சொல்லி விற்று கொண்டிருக்கார். அப்போ இந்த ஏன் முருகண்டி கச்சான் ஏன் வேற எங்கேயுமே முருகண்டி கச்சான் இல்லை, ஏன் இந்த முருகண்டி கச்சான்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, இன்றைக்கி அது தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று எங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ நாங்கள் நின்று கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டி ஆலயத்திலேருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 300 மீட்டருக்கு இங்கே வரும்போது ஒரு கச்சான் கடை உண்டு. இங்கே தான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வட மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் கச்சான் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்குது. ஓகே, அந்த கடைக்கு தான் போகிறோம். எப்படி இருக்குது அந்த அனுபவம்? வாங்க எப்படி கூட போகும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைக்கிட்ட வந்துட்டேன். இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டி பிஓசி தாண்டி கொஞ்சம் முன்னுக்கு வரும்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் அதிக அளவிலான இங்கேருந்து கொழும்புக்கு போகிற வாகனங்கள்லாம் அல்லது கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிற வாகனங்கள்லாம் இந்த இடத்துல நிறுத்தி கச்சான் வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு வாடிக்கையாக இருக்குது இந்த இடம். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். கடைக்குள்ளே முன்னுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு பேக்கில் அதிக அளவிலான கச்சான்கள் இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்த உடனே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் வறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கடை முதலாளி நிற்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். உங்களோட கடையை ஒருக்கா வீடியோ எடுத்துக்கொள்கிறோம் வேணா. ஓகே, உள்ளே போயிட்டு வரேன். ஓகே, இப்போ நாங்கள் முன்னுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய அடுப்பு உண்டு. இங்கே பாருங்கள் எப்படி எரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ கச்சான் இந்த இடத்துல வறுக்கிறாங்கடா, பக்கத்தில் வறுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போக போகிறோம். ஓகே, வாவ், கச்சான் வறுக்கிற இங்கே பாருங்க தாட்சிகளை. அண்ணன் வணக்கம். அண்ணன் கலைக்கலாம் உங்களோட. ஓகே, நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இந்தாங்க உங்களுக்கு மைக்கை நான் இதில் கொழி விடுறேன். நீங்கள் அப்படியே வா. அண்ணாவுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? சுதன். ஓகே, இந்த இடத்துல என்ன தாச்சிப்படி தான் இருக்குமா? அப்படிதான். எவ்வளோ காலமாக கச்சான் வறுக்கிறீங்கன்னு? நாங்கள் 5 வருஷமாக இருக்கிறோம். 5 வருஷமாக இருக்கிறீங்க. இப்போ 2 தாட்சிகள் இருக்கு. நான் அதிக கோயில் சீசன் வந்தேன்டா. 2 தாட்சி அப்படி வந்தாலும் 2 தாட்சி. எப்படி இந்த வறுக்கிற முறை ஒரு எங்களுக்கு சொல்லி தர மாட்டீங்களா? சொல்லிட்டேன். ஓகே, இந்த மணல் இதிலே தான் இருக்குமா? இந்த மணல் இது ஆத்து மண். இது இப்போ கருகின முறையில் இருக்கு. நல்ல மண் காட்டுறேன்னு சொன்னால் காட்டலாம் உங்களுக்கு. காட்டுங்க பார்ப்போம். ஓகே, கச்சான் வறுக்கிற அந்த மணல் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் நல்ல மணல். ஓகேண்ணா, இந்த மண் வந்து எங்கேருந்து எடுக்கும்? இந்த மணல் ஆற்றுலேருந்து எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மண் மாற்றணும். இது வந்து 5 தாட்சி கச்சானுக்கு இருக்கா இந்த மண் மாற்றணும். ஓகே, இப்போ வந்து ஓகே போட்டு வரது இது மாதிரி இருக்கு. கச்சான் ஒரு 5 தாட்சி போடக்குள்ள இந்த கலருக்கு மாறுங்க கருகு மண். ஓகே, எங்க தாச்சியில் போடுங்க. தாச்சியில் சரியா இது போட்டாச்சு. போடுங்க, கச்சான் போட்டாச்சு. கச்சான் போடுங்க பாப்பா. கச்சான் போட்டு வைக்கிட்டேன் ஒரு தாச்சி இறக்கிட்டேன். அடுத்த தாச்சி போட போகிறோம். அடுத்த தாச்சி போட்டு இது பச்சை கச்சான். ஓகே, பச்சை கச்சான். இது பச்சை கச்சான். சரி, இதை போட்டு வறுக்கணும். ஓகே, இப்படி எவ்வளோ நேரம் இப்படி போட்டால் 15 நிமிஷம். 15 நிமிஷம் இப்படி தொடர்ச்சி செய்து கொண்டு தொடர்ச்சியாக வறுக்கணும். கடும் கீட்டண்டா தொடர்ச்சியாக வறுத்து கொண்டு போகணும். கீட் கொஞ்சம் குறை வேண்டா
கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம் இப்போ இந்த அடுப்பை என்ன ஒவ்வொரு நாளும் கூட எரிக்கிறது? ஓ காலமே 6:30க்கு மூட்டுவோம். மூட்டினோம்டா 10 மணி 11 மணி 9 மணி அப்படின்னு வைப்போம். விடிய விடிய இந்த கடையில் கச்சான் சூடாக இருக்கும். ஓ இது என்ன சூடு வேற இல்லை. இதெல்லாம் ஏன் அது மணல் போட்டு வறுக்கிறது? மணல் போட்டால் தான் கச்சான் பருவணும். இல்லாட்டி தனி தாஜியில் கச்சானை போட்டோம்னா எரியும். கச்சான் எரியும். மணல் போட்டால் எரிய விடாது. அதுக்கு தான் மணல் போடுறது. சரி, இப்போ என்னண்டா, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் சரி, வவுனியா போனாலும் சரி, முல்லைத்தீவு எங்கே போனாலும் இந்த பஸ்ஸில் கச்சான் விற்பாங்களோ, அவங்க வந்து முருகண்டி கச்சான் தான் விற்பாங்க. அது ஏன் அந்த முருகண்டி கச்சான்ன்றது வந்து சில பேர் வந்து முருகண்டின்னு சொன்னால் கச்சான் விற்குமெண்டா கவலை சில பேர் அந்த வசனத்தை பாவிக்கணும். சில பேர் வந்து கிள்ளச்சிலேருந்து கொண்டு வந்து இங்கே வறுத்து கொண்டு வைக்கிறவையும் இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் அந்த முருகண்டியில் கச்சான் வறுத்து முருகண்டி கச்சான் விளையாட்டு ருசி இருக்கிறதுக்கு காரணம் அது புள்ளியாட்ட புதுமையில தான் சொல்லுவாங்க. புதுமை அதான் உண்மை சம்பவம். அது இயக்கம் இருந்த காலத்துல அப்படியே தொண்டருக்கு வருது தொடர்ந்து. அது வேற எங்கேயும் இப்போ நான் இதே கச்சான் வேற இடத்துலயும் வரைக்கணும். இதே மணல் போட்டு இதே தாச்சியில வரைக்கணும். ஆனால் இது இந்த ருசி வராது. இப்போ நாங்களும் பார்த்தோம், அடிக்கடி பார்த்து நிறைய வாகனங்கள் இதுல வந்து நின்று வரக்கூடியா இருக்கும். அப்படியே விட்டுட்டா கறி தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வறுத்த கச்சான். இதை நாங்கள் பேக்கில் போடுவோம். இப்போ ஓகே, வறுத்துட்டேன். இது வறுத்து முடிச்சது என்ன? டபுள் பேக்கெட் எடுத்தான் வறுத்து முடிச்சது. தப்பா வறுத்தாச்சு. நல்லா சுடுது என்ன? ஓகே, ஒரு கச்சான் இது 10 கிலோ பாருங்க. 10 கிலோ. நல்ல தரமான கச்சான தான் எடுக்கிறீங்க நீங்கள். சப்பியில் ஒன்றும் விற்கிறேன் இல்லை. இதை வறுத்து இப்படி பேக்கில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கட்டி வைக்கும். வறுத்து பேக்கில் போட்டு இப்படி 5 நிமிஷம் கட்டி வைக்கும். இதெல்லாம் வறுத்து இப்படி கட்டி வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் படைக்கும். இப்படி வச்ச பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யும்? இது இப்போ இது வறுத்து வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த அம்மாக்கள் பிடைப்பீங்க. பிடைச்சி சப்பி எல்லாத்தையும் நீக்கி அதுக்கு பிறகு அங்கே முன்னுக்கு வைப்பீங்க. இங்கே தான் கச்சன் பிடிக்க வறுத்த கச்சன் பிடிக்கிற இடம் தான். அம்மாச்சி வணக்கம். நீங்கள் தான் குடைக்கிறீங்க. குடைச்சிட்டு நான் தனியாக அப்படி பொறுக்கி எடுக்கணுமா இல்லை தானாக வருமா? அப்படி புடைக்க சப்பி முன்னுக்கு வரும், கச்சான் பின்னுக்கு வரும். இங்கே ஒரு புடைச்சி காட்டுங்களேன். ஓகே, முருகண்டி ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் நாங்கள் இன்றைக்கி கச்சான் வறுக்கிற இடத்த காணொலியாக பதிவு செய்து கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா வந்து வறுத்த கச்சானை வந்து புடைச்சி தனியாக வேறு பிடிச்சி கொண்டிருக்கிறார். இது என்ன? இது நல்ல கச்சான் அப்படியாம்மா? நாங்கள் தேவை விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா சரி, கேட்குறத மட்டும் சொல்லுங்க. கோவப்படுற மாதிரி தெரியுது. அம்மாட ஊர் எது உங்களோட? இங்கே தான். நீங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருகண்டி கச்சான் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸ் என்று சொல்கிறாங்களா? இப்போ ஏன் இந்த முருகண்டி கச்சான்னா ஃபேமஸ்? நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? தெரியலையா? ஓகே, ஆமாம். இப்போ இதில் வந்து நீங்கள் நல்ல கச்சான்லாம் எடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது என்ன? சப்பி. இதை வந்து என்ன பயன்படுத்துறது இல்லையா, வீசுறது? சரி. சரியா, இவ்வளோ சப்பி. இது எத்தனை கிலோவுக்கு இவ்வளோ சப்பி வரும்? என்ன ஆனால் இதுலேயும் நல்லதெல்லாம் இருக்குது போலையே. 1-2 பேர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருமா? ஓகே, இதுலேயும் நல்லதுதான் இருக்கேன்னு. ஓகே, இப்படித்தான் இந்த இடத்துல இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கால இதெல்லாம் என்ன வறுத்து வச்சிருக்கிற கச்சானா? இங்கால கழிவு, இதெல்லாம் கழிவு. ஸ்டோருக்கு ஒருக்கா போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் கச்சான் வந்து களஞ்சியப்படுத்துகிற இடத்துக்கு பார்க்கலாம். கச்சான் ஸ்டோருக்கு இங்கே பாருங்கள் முன்னுக்கு எல்லாமே. இங்கே வந்து டீ குடிச்சு இந்த கச்சான் வாங்கி சாப்பிட்டு போகிறது இந்த இடத்துல ஒரு ஃபேமஸ். பாருங்கள் எவ்வளோ வாகனம் நிற்குதுண்டு. சும்மா வரும்போது நிறைய வாகனங்கள்லாம் நிற்கும் இதில். ஓகே, இப்போ ஸ்டோருக்கு ஒருக்கா நாங்கள் போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எங்கள் அப்பா
எப்படி போகிறதுங்காலையா? வா, பேக்கில் நான் நினைக்கிறேன் ஒரு பேக் வந்து ஒரு 50 கிலோ அப்படி வருமா, கூட வரும்னு நினைக்கிறேன். பாரமாக தான் கிடக்கு. ஓகே சரி, இப்போ நாங்கள் முதலாளியை ஒருக்கா சந்திச்சுட்டு வருவோம். கச்சான் என்றாலே எல்லா இடமும் ஒரு ஃபேமஸ் தான். பட் இன்றைக்கி வந்து கச்சான் வறுக்கிற இடத்துக்கு, அதுவும் பிரபலமாக கச்சான் வறுக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, கச்சான் வறுக்கிறது எப்படி, அதை புடைச்சிக்கிறது எப்படி, எப்படி வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் தொடர்ந்து முதலாளி ஒருக்கா சந்திக்கலாம். அப்படியே இதுக்குள்ளே வந்தோம்னா இதில் ஒரு அக்கா நிற்கிறேன். அக்கா, இதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? சொப்பினா இருக்க, ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க? கஸ்டமர் வந்தால் சுகமங்களுக்கு அப்போ இவ்வளோ சொப்பின் எடுக்கிறீங்களான்னு ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு சேல் ஆகும் அப்படியா? ஆ, 200 சொப்பினுக்குள்ள கச்சான போட்டு என்ன சொல்றீங்க? அப்படின்னா கொஞ்சம் குறைந்த விலையில நிறைய கொடுக்குற மாதிரி தெரியும் அப்படியே? இல்ல இப்ப 200 கச்சா ஓகே, இன்னொரு பேக்ல போட்டு கொடுக்குறோம். இன்னொரு பேக் போட்டு கொடுக்குறோம் நாங்க. சரி, ஒரு பேக் எடுத்து சரி சரி. அப்ப அந்த நேரம் பேக் எடுக்க கஷ்டமா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் போட்டு அதுக்கு சாம்பிள் மாதிரி கொஞ்சம் போட்டு கொடுப்போம். சாம்பிள் ஓகே, அதுக்கு தான் பேக் தயார்படுத்திக்கிறீங்க. இது இது என்ன, இதுல என்ன இருக்கு? ஓ, எங்க இது வந்து என்ன, இந்த அடுப்புல இருந்து வரதே? அடுப்புல இப்போ நாங்கள் பிடிச்சி கொண்டு எரிஞ்ச முடியல. இதை நூற்று சாம்பலோட வரும், அரிசி கட்டி வைக்கணும். கட்டி வச்சா கம்மால வேலை செய்கிறார்கள், கத்தி அடிக்கிறார்கள், கோழி அடிக்கிறார்கள். அப்படியே இந்த பேக்னா எவ்வளோ வரும்? சும்மா கிலோ கணக்காண்டில் பேக் கணக்கு 700 ரூபாய் கொடுப்போம். ஒரு பேக். இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு வருமானம் இருக்குது. இப்படிதான் அந்த வரும். ஏன்னா கம்மாலக்காரவே இதை வாங்கிட்டு போய் கோழி சேட்டை கடைக்காரலும் எடுப்பீங்க. கோழி பாயில் பண்ணுறது, கோழி இறக்கி அந்த இது என்ன தந்தூரி அது இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன அதான். சரி சார், அப்ப இதுக்கு பயன்படுத்த பிறகு தான் இங்கால இருக்குது. என்ன இது ஏதாவது குறிப்பிட்ட இந்த பிறகு தான் பயன்படுத்துறோம் அப்படி இருக்கா? எதுவும் எதுவும் பயன்படுத்தலாம். ஓகே, இதுல என்ன பிறகு இருக்கு? இதுல இருக்கிற வீரை வீரை பாலமுறை பட்டை இல்லாது மற்றது வேற பிறகு கொண்டு வரலாம். பாலமுறை உடனே குடிப்பா. பெரிய பேக்கரியில மைக்க இருக்கு, வெதுப்பகங்கள் இருக்க மைக்க தான் பிறகு கிடக்கு. ஓகே, இது இந்த காய்ச்சல மணல் போட்டபடி இருக்கேன் நான். ஓகே, மணலே வாசமாக தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான்கள் வந்து நிறுத்து போட்டு கொண்டிருக்கிறாரு ஒரு அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ என்ன கச்சான் நிறுத்து போட போறீங்களா? கடைக்கு 10 கிலோ கொடுக்கும். 10 கிலோவா நிறுத்து கடைக்கு விற்கிறதா? கணக்கு பார்க்குறதுக்கு இதில் தான் நிற்க போறீங்க. இந்த கச்சான் எங்க இருந்து கொண்டு வந்த கச்சான் என்ன? பவுனியா, பூனேரி, எல்லா இடத்துல இருக்க கச்சான கொண்டு வந்துருவீங்க. ஓகே, இது எத்தனை கிலோ வந்துருக்கு? 7 கிலோ. இதுல 3 கிலோ போடுறது. இல்லை கச்சானா. ஓகே, இப்போ எத்தனை கிலோ வந்துட்டு? 10 800 அப்படின்னா அந்த பேசன் 850. ஓகே, இப்படியே 10 கிலோவா எடுத்து என்ன செய்ய போறீங்க? வர்க்க கொடுக்குறது. கணக்கு பார்க்கறது ஈஸி. கணக்கு பார்க்க 10 கிலோவா எவ்வளோ வித்துருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓகே, சேரும் இதில் வந்துட்டு போகிறார். இனி என்ன வர்க்க கொடுத்துருவீங்க? ஓகே, அடுத்து இப்படி எடுத்து இன்றைக்கி இப்போ எத்தனை பேக் கச்சான போடுறீங்க? இன்றைக்கு ஒரு 10 பேக் கொடுத்து. நீங்கள் தான் கச்சான எடுக்க போகிறதா? அண்ணா போகிறோம், பஸ் போகிறோம் முதலாளி. இப்படி இந்த ஒரு சோத்த பேக்கில் எத்தனை கிலோ வரும்? ஒரு 30 கிலோ 28 கிலோ இடையே பொறுத்தது. இடையே பொறுத்து வரும். இப்போ கச்சான் வந்து என்ன விலைக்கு பிறகு அம்மா பிறகு இடம்பெயர்ந்து வந்த பிறகு கண்ண பிள்ளையார்
அப்போ இந்த கடையில் என்ன கச்சான் வறுத்து இது மட்டும்தானா வேற ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கு இது அங்கே இருக்குது அது பாரம்பரிய அந்த சோடியல் சத்துமாக்கள் விற்கிறாங்க. பாரம்பரிய உணவுகளும் சேர்த்து வைக்கிறீங்க. கடலையெல்லாம் நாங்கள் தயாரித்து விற்கிறோம். இப்போ கூடுதலாக நிறைய வாகனங்கள் வந்துட்டு போகிறது பார்க்கக்கூடியது. நிறைய கஸ்டமர் இருக்கு, கவனிப்புகள். நீங்கள் நல்லா எல்லாரையும் கவனிச்சானே விடுறது. அடுத்து நல்ல வாகன பார்க்கிங்க்கு நல்ல ஒரு இடம். மற்றது ஓகே, இப்போ இது எதிர்காலத்தில் ஒரு ஹோட்டலாகவும் இருக்கலாம் வரலாம். ஓகே, இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது என்ன. ஓகே, இப்போ என்னென்னா புலம்பெயர் உறவுகள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. வெளிநாடு வழியில் இருந்தெல்லாம் மாறவே அதுதானே என்ன. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் வருமாக்கா, ஒரு 300 மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை இருக்குது. இந்த கடைக்கு என்ன பேரக்கா? திருமுருகண்டி பிள்ளையார் நிலக்கடலை வாணிபம். திருமுருகண்டி பிள்ளையார் நிலக்கடலை வாணிபம், பெரிய பேர் தானே என்ன. ஓகே, போர்டே இல்லை என்ன, ஆனால் நிறைய பேருக்கு தெரியுது இந்த கடை. ஓகே, அப்படியே ஒரு ஃபேமஸான கடை, வேர்ல்ட் ஃபுட் கடை. வேர்ல்ட் ஃபுட்டுக்கே தெரியும். அதுதான் எல்லாருக்கும் தெரியக்கூடிய. ஓகே, அப்படி ஒரு கடை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் ஆலயத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது. எனி டைம் திறந்துருக்கக்கூடிய. அப்போ வவுனியா, அதாவது கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறவங்க, கிளிநொச்சி போகிறவங்க, முல்லைத்தீவு போகிற யார் ரெண்டாலும் இந்த கடைக்கு வந்தால் நின்று டீ குடிச்சிட்டு நல்லா கச்சான் சாப்பிட்டு நல்ல மலிவான விலைக்கு கச்சான் வேண்டிட்டு போகலாம் வேணா. ஓகே, அப்படித்தான் பிள்ளையா. ஓகே மக்களே, இந்த நிச்சயமாக இன்றைக்கி கச்சான் கடையை நாங்கள் காணொலியாக பதிவு செய்தது தான் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எங்களோட கிளிநொச்சிக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இவ்வளோ ஒரு பெரிய அளவில் ஒரு கச்சான் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்குங்கிறத இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.